அப்புறம் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து தேர்ட் பிளேஸில் இருக்குது. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பார்த்தோம்னாக்கா கேசல் ஆஃப் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. கேசல் ஆஃப் குட் அப்படின்றது ரொம்ப ஒரு ஃபேமஸான பிளேஸ்ன்னு சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்காவில். ஏன்னா அங்கே இருக்க மக்கள் வந்து பார்த்தோம்னாக்கா ரொம்ப விரும்பி போகிறாங்க. ஏன்னா ஹாண்டட் இருக்குது அப்படின்றதுனாலேயே ரொம்ப ஒரு பயங்கரமான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அந்த கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி பயமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த தேர்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தோம்னாக்கா இந்த சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்றது வந்துட்டுருக்கு. ஸோ கேசல் ஆஃப் குட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க இன் சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ட்டு. இங்கே பீப்புள் வந்து பார்த்தோம்னாக்கா நைட் நேரத்துலையும் சரி பகல் நேரத்துலையும் சரி மோஸ்ட்டாக போகிறதே அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அங்கே ஒரு டூரிசம் பிளேஸாகவும் இருந்தாலும் ஏன்னா அங்கே ரொம்ப ஒரு டார்ச்சர் கில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டு ரிசர்ச் பண்ண வரைக்கும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னாக்கா செகண்ட் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ரொமானியா அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் வந்து பார்த்தோம்னாக்கா டிரான்சில்வேனியா ரீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜியனில் ரொம்ப கொடிகள் அடர்ந்து படர்ந்து ரொம்ப அதிகம்